கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் பிபின் பிரியா. பிஎல் பட்டதாரியான இவர் பிலாங்காலை பகுதியை சேர்ந்த ஜெபப்பிரியா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக 1 வருடமாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். ஜெயப்பிரியா தனது மகனுடன் பிலாங்காலையில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வரும் நிலையில் பிபின் பிரியன் அடிக்கடி மாமியார் வீட்டிற்கு சென்று தனது மகனை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் மகனை பார்க்க பிபின் பிரியன் வருவதை அறிந்த மாமியார் வீட்டினர் சிறுவனை மாடியில் உள்ள அறையில் அடைத்தனர். இதனால் மாடியில் ஏறி குதித்த ஜன்னல் வழியே தனது மகனிடம் பேசினார் பிபின் பிரியன். இதனை கண்ட பிபின் பிரியனின் மைத்துனர்கள் சிறுவனை தூக்க வந்தனர். அவ்வளவுதான், அங்கும் இங்கும் ஓடி அழைப்பாய்ந்த சிறுவன் டாடி அவர்களை விரட்டுங்க என்று சத்தமிட்ட காட்சி காண்போரின் நெஞ்சங்களை கலங்கச் செய்கிறது. நான் எப்படி முன்னே விரட்டு பிள்ளை உள்ள இல்லாம எப்படி வச்சிருக்கேன். எப்படி விரட்டு நான் எப்படி முன்னே விரட்டு. நீ போன்னு சொல்லு, கதவுகிட்ட போய் ஒரு நீ போன்னு சொல்லு. நான் டாடி கூட நிக்கேன்னு சொல்லு. நான் எப்படி நானா போ சொல்லணும். நீ போன்னு சொல்லு மோனே. நீ போ, டாடி வந்திருக்காவ, நீ போன்னு சொல்லு. பிள்ளை சொல்லு, நீ போன்னு சொல்லு மோனே. நீ போ டாடி வந்திருக்காவன்னு சொல்லு மோனே. வந்துரு 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 வந்துரு. ஜன்னலை அடைத்து சிறுவன் தூக்கி செல்லப்பட்ட நிலையில் பிபின் பிரியன் தனது மகனை காண ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது மைத்துனர்கள் இருவரும் பிபின் பிரியனை சுற்றி வளைத்து பிடித்து கயிற்றால் ஜன்னல் கம்பியில் கட்டி வைத்து கடுமையாக தாக்கியதோடு ஆத்திரம் அடங்காமல் பிபின் பிரியனின் மூக்கையும் கடித்ததாக தெரிகிறது. சம்பவம் அறிந்து அங்கு திருவட்டார் போலீசாரும் வந்து சேர்ந்தனர். அப்போதுதான் இரத்தம் சொட்ட சொட்ட கட்டி வைக்கப்பட்டிருந்த பிபின் பிரியன் அறைக்குள் இருந்த தனது மகனுடன் கொஞ்சி பேச, மகன் தந்தையுடன் பேசி நலம் விசாரித்து டாடா காட்டும் நெஞ்சை நெகிழ செய்யும் பாச போராட்டம் அரங்கேறியது. சீக்கிரம் வருவோம், சீக்கிரம் வருவோம். திறந்த டாடிட்ட பேச விட மாட்டான். கதவு திறக்காத. இதனை கண்ட போலீசார் பிபின் பிரியனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அதே நேரம் மாமியார் நிர்மலாவும் மருமகன் பிபின் பிரியன் தன்னை தாக்கியதாக கூறி தக்கலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். இரு தரப்பினரையும் திருவட்டார் போலீசார் தீவிரமாக விசாரித்து வரும் நிலையில் வெளியாகியுள்ள வீடியோ காட்சிகளில் தந்தையும் மகனும் நடத்தும் பாச போராட்டத்தை காணும் போது கண்கலங்காமல் இருக்க முடியவில்லை.